அதில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ் நார்மல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி வந்துடும் அதுக்கு. அப்போ நீங்கள் சாதாரண மருந்துகளை பயன்படுத்தும் போது எளிதாக போகாது. இன்னும் அதில் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம், செவந்து போகும், வலி இருக்கும், கொப்பளங்கள் வரும், செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? நம்ம பயன்படுத்தின அந்த ஸ்டீராய்டு கிரீம்ஸை ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு போட்ட உடனே ஒரு நல்ல வித்தியாசம் தெரியும். ஒரே நாளில் அப்பா போயிருச்சுங்கிற மாதிரி. 2 நாள் விட்டதும் ஐயைய திருப்பி வந்துருச்சு. இதுதான் காமனா நீங்க எல்லாரும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப எளிமையாக சரி செய்யக்கூடிய ஒரு மிக என்ன சொல்கிறது சிம்பிளான ஒரு வியாதி. என்ன ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அது சிம்பிளாக மருந்து மாத்திரைங்க எடுத்தால் 15 நாளோ 20 நாளோ மருந்து மாத்திரைங்க, தடவுற மருந்துங்களை ஒரு 6 வாரம் இதை போட்டால் சரியாயிடும். நீங்கள் இந்த ஸ்டீராய்டு கிரீம்ஸை அப்யூஸ் பண்ணுறதுனால, அதை தவறாக பயன்படுத்துவதனால் அதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்குது. உங்களோட நின்று போயிடுமா, குடும்பத்தில் அடுத்தவங்களுக்கு பரவும். அப்போ நீங்கள் இதனால் ஏற்படக்கூடிய அவஸ்தை, பொருட்செலவு எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண ஒரு சின்ன ஒரு 50 ரூபாய்க்கு ஆயின்மெண்ட் வாங்கி போட்டு அதோட விளைவு 5000 ரூபா செலவு பண்ணுறீங்க. தயவு செய்து வடதாமரை மாதிரி சந்தேகப்பட்டீங்கன்னா ஒரு தோல் மருத்துவரை அணுகுங்கள். அதற்கான ட்ரீட்மெண்ட்டை அவர் சொல்லும் காலகட்ட வரை முறையாக பயன்படுத்துங்கள். அது உட்கொள்கின்ற மாத்திரைகளாக இருக்கலாம், மேல் பூச்சாக இருக்கலாம், அதை கரெக்டாக பயன்படுத்துங்க. ஈரத்தை தவிர்த்துக்கிறங்க. இதுதான் இதுக்கான ஒரு எளிமையான வழி. சாப்பாட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? நிச்சயமா கிடையாது. எந்த பத்தியமும் தேவையில்லை. அதனால இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், படர்தாமரை, இதை நீங்க எளிதாக சரி பண்ணிக்கிற முடியும். தோல் மருத்துவரை அணுகி முறையான மருத்துவத்தை அந்த அட்வைஸோட நீங்க செய்யறப்ப ரொம்ப ஈஸியானது. தயவு செய்து தப்பு தப்பா மருந்துகளை வாங்கி போட்டு உடம்பையும் கெடுத்துக்கிறாதீங்க, காசையும் வீணடிக்காதீங்க.